வணக்கம். என்எஸ் விளாக் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடுமையான வெயிலுங்க. வெயிலில் ஜாக்கிரதையாக இருங்க. கூலிங்காக சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. கூடுமான வரைக்கும் பச்சை தண்ணியாக குடிங்க. ஹாட் வாட்டர் குடிக்காதீங்க. நீர் சத்து உள்ள காய் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு உடம்பு உஷ்ணம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இன்னொரு வீட்டிலேருந்து ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு புது வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இல்லைங்களா, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஒற்றுமை தாங்க. எத்தனை கல்யாணம் பண்ணினாலும் ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாது. பெண்களுக்கு ஒரே கல்யாணம் பண்ணாலும் போகிறோம், ஊர் உலகமே நாரி போயிடுங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆணுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க செயின் போட்டிருப்பாங்க, கல்யாணத்துக்கு செயின் போடுவாங்க பொண்ணு வீட்டில், அவ்வளோதான். அதே போல் பெண்ணுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, அவள் ஃப்ரீயாக சுதந்திரமாக காலேஜ் படிப்பு, வேலைக்கு போகிறதுன்னு ஜாலியாக இருந்ததும், ஒரு வீட்டுக்கு திருமணம் செஞ்சு போனதும் அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்யணும். இதெல்லாம் செஞ்சோம் நல்ல பேர் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுச்சு, உடனே கோச்சிக்கிட்டு அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு வந்துடுது. இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லது கெட்டது 4-5 இருக்க தான் செய்யும். எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தாம்மா போகணும், விட்டு கொடுத்து தாம்மா போகணும், போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. அதே பொண்ணு திரும்ப வந்து வாழா வெட்டியே அப்படின்னு ஒரு பழமொழியை சூட்டி வீட்டில் இருந்ததுன்னா, அந்த பொண்ணு இந்த 4வது தெருவில் 5வது வீட்டில் இருக்குல்ல, அந்த பொண்ணு கட்டி எவ்வளவோ செஞ்சு கட்டி கொடுத்தாங்க. அது வாழாத வந்துருச்சுங்க. என்ன பிரச்சனை என்னான்னே தெரியல. ஒரு பேரா. அப்புறம் அந்த சில பெண்களுக்கு 1 இயர் வெயிட் பண்ணுவாங்க மாமியாருங்க. குழந்தை இல்லையா, உடனே அங்கே பாரு, இங்கே பாரு, டாக்டரை பாரு, கோயிலை பாரு, குளத்தை பாரு, ஜாதகத்தை பாருன்னு பார்த்துட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் லேட்டாக ஆகிடுச்சுன்னா, மலடி அப்படிங்கிற பெயரை சூட்டி அவள் மனசை ரணமாக்கி, அவள் மனசில் எந்த விதமான வேலைப்பாடு செய்ய முடியாத ஒரு குழப்பத்தையும் சோர்வையும் அடைய வச்சுருவாங்க. அது முடிஞ்சுதா, அந்த பையன் வந்து ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிடுறான். 2 குழந்தையானதும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் இறக்க நேரிடுது சில இடத்துல. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். யார் கூடயாவது ஒரு ஜென்ஸ் கூட பேசிட்டா உடனே சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒருத்தர் பேசுனாங்கன்னு ஒரு அசாமி சொல்லிடுச்சுன்னா, அதை வந்து பலவிதமாக கோணத்தில் கொண்டு போய் கடைசியாக அதுக்கு ஒரு பட்டம் சுட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் அந்த பெண்ணால் தாங்கிக்க முடியாதுங்க. இதேமாரி நாட்டில் நிறைய நிகழ்ச்சி நடக்குது. அதாவது எல்லா பாதிப்புமே பெண்களுக்கு தாங்க வருது. ஆண்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, 2 பொண்டாட்டி இருக்கா, 4 பிள்ளைங்க இருக்கா, தெரியாது. ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற எந்த ஒரு அங்க அடையாளங்களும் தெரியாது. ஆண்மகன் அப்படியே தான் இருப்பாங்க. பெண்ணுக்கு தான் கர்ப்பம்னு ஒன்று தரித்து குழந்தைன்னு தாய்மை அடைஞ்சு குழந்தை பெற்றுக்கணும். பட்டப்பயிர் அடுத்து பட்டப்பயிர் சூட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க மக்கள். அந்த பட்டப்பயிர் சூட்டுறதோடு இல்லாமல் அவளுக்கு வேலை, டென்ஷன், புருஷனை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், புருஷன் வந்து புரியாததை புரிய வைக்கணும், பிள்ளைங்களை நல்ல விதமாக கொண்டு போகணும், படிக்க வைக்கணும்னு பல ஆங்கிளில் அவள் யோசித்து ரொம்ப விட்டு கொடுத்து போகிற தன்மையில் அந்த தாய் இருப்பாள். அதை யாருமே உணர்றதே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு காசு சம்பாதிக்கிறாங்க, படிச்சுட்டாங்க, ஒரு ஜாப்பில் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வந்து மாத சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா, ஏன் அதை வாங்கலை, ஏன் இதை வாங்கலை,
ஏன் இப்படி பண்ணுற, ஏன் அப்படி பண்ணுற, இல்லைன்னா முன்னாடியே சொல்ல. அதிகார தோரணையில் கொடி கட்டி பறக்கும் சில இடத்துல. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அனைத்து பெயர்களையும் வாங்கிறது, பயந்து வாழறது, அஞ்சு வாழறது. உலகம் அதை சொல்லுமோ, உலகம் இதை சொல்லுமோ, நாடு இதை சொல்லுமோ, நம்ம நகரில் இருக்கிற நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், யார்கிட்டையாவது பேசினாலே கெட்ட பேர் வந்துடுமோ அப்படின்னு பொழுது போனால் அந்த பெண்ணுக்கு மன உளைச்சல் அதிகமாக தராங்க. அது தேவையற்றதுங்க. அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசாதீங்க, இழிவுபடுத்துகிற மாதிரி பார்க்காதீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதை அவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குறது. நல்லா இருந்து நல்லா வச்சுக்கிட்டாருன்னா சந்தோஷம். ஆனால் அது சில பெண்களுக்கு மட்டும்தாங்க நடக்குது. எல்லா பெண்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குதா? கிடையாது. புருஷன் நல்லவனாக இருந்தால், அதாவது பெத்த தாயவும் பார்க்கணும், இந்த பொண்டாட்டியும் பார்க்கணும். இந்த சமத்தராசுன்னு சொல்லுவாங்கள்ல கோர்ட்டில், நியாயம் நீதி ரெண்டுமே சமமாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் நியாயத்தராசை வந்து கோர்ட்டில் அடையாளமாக வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே உண்மை நடக்குதா? கிடையாது. காசை வாங்கிட்டு வக்கீலுமே நியாய தர்மம் பார்க்காம கேஸை முடிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். எங்கேயுமே நியாயம் தர்மம் கிடையாது. இருந்தாலும் பெண்களுக்கு நடக்கப்படுற கொடுமை, அநீதி நாட்டில் இன்னும் நடந்துட்டு தாங்க இருக்குது. அதை வந்து ஒட்டு மொத்தமாக இப்போ வந்து பெண்கள் நிறைய முன்னேற்றம் ஆகுறாங்க. படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. வேண்டாம்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு சொந்த காலில் நிற்கிறாங்க. பெண்கள் அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு ஆளாக்குறாங்க. சுயமரியாதையோடு நிறைய பெண்கள் இருக்காங்க. இருந்தாலும் சில பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வராத கோழை பெண்களுக்கு இந்த மாதிரி அவப்பெயர்கள் எல்லாம் வருது. அதை வந்து சமுதாயம் தடுக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை எடுக்கணும். பெண்கள் வந்து சமுதாயத்தில் ரொம்ப ஒதுக்கப்படுறாங்க, தள்ளப்படுறாங்க. ஏன் வீட்டிலே பெண்களே எதிரியாக இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. நாட்டில் எல்லோரும் சமமாக இருக்கணும்னு நினைக்கணும். எல்லோரும் மனிதர்கள் தான் நினைக்கணும். எல்லாருடைய மனசையும் புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாருக்கும் பக்குவம் வரணும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அது வேறு. ஆனால் மற்றவங்களுடைய கஷ்டத்தையும் மன ரீதியான புழுக்கங்களையும் புரிஞ்சுக்கிட்டு வாழறது தான் சக மனிதர்களுக்கு நல்லது. வீட்டுக்கு வர பொண்ணை தான் பெண்ணாகவும் தன்னுடைய மகளாகவும் நினச்சி அந்த பையனோட தாய் தந்தையரும் நினைக்கணும். மாமனார் மாமியாரும் அந்த மாதிரி நினைக்கணும். கூட இருக்கிறவங்களாவும் நம்ம வீட்டுக்கு போனால் நீ வந்து ஃப்ரீயாக இருமா, உங்கள் வீட்டில் எப்படி இருப்பியோ அப்படி இருமா, எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கோ, நாங்களும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குறோம். உன்னால் முடியலைன்னா சொல்லு, உன்னால் இந்த வேலை செய்ய முடியும், இந்த வேலை சொல்லிவிடுமா. எல்லார்த்தையும் பகிர்ந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைக்கு வேலையே இல்லை. இந்த பட்டப்பயிறு சூட்டுறது இதெல்லாம் தவிர்த்தணும். அடுத்தவங்க வீட்டிலேருந்து வந்த பொண்ணாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து கேவலமாக பார்க்குறது. என்னத்தை கொண்டுட்டு வந்தா, என்னத்தை போட்டுட்டு வந்தா, இங்கே என்ன சீர் வந்து இறங்குச்சு, நாத்தனாக்காரவங்க கேட்பாங்க, மாமியார்காரவங்க கேட்பாங்க. என்னமோ தழைய தாலி கட்டின மாதிரி, தொங்க தாலி கட்டின மாதிரி ரொம்ப அதிகாரம் தூள் பறக்குது அப்படின்னு இழிவுபடுத்தி பேசுகிறது. ஏன் தான் பெற்ற பிள்ளைங்கள்ட்ட கூட ஒரு பொண்ணு வந்து கண்டிக்கவோ அதிகாரம் பண்ணவோ வாய்ப்பு இல்லாத போகுது சில இடத்துல. தயவு செஞ்சு பெண்களாக மதிங்க. உங்கள் வீட்டு பொண்ணு கட்டி கொடுத்துருப்பீங்கள்ல, அவங்கள எப்படி மதிக்கிறீங்களோ அதேமாரி அடுத்தவங்க வீட்டிலேருந்து உங்கள் பிள்ளைக்கு வர கட்டிக்கிற பொண்ணை பெண்ணாக மதித்து எல்லோரும் சக மனிதர்களாக வாழ கற்றுங்க. இது வந்து பெண் சமுதாயத்துக்கு சீர்கேடு இல்லாமல் நல்லபடியாக எல்லோரும் பார்த்துக்கணும், நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். சமுதாயத்தில் ஆண் வேறு பெண் வேறுன்னு பிரித்து பார்க்காம எல்லாமே நம்ம வீட்டு மக்கள், நம்ம வீட்டு ஜனங்கள், தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். இந்த மாதிரி சண்டை சச்சரவு வரக்கூடாது. இந்த கெட்ட பெயர் மாதிரி மெல்லமாக ஒழிஞ்சு போயிடணும். யாராவது ஒரு ஒம்புக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாம் 10 பேர் வந்துடுவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ண யாரும் வர மாட்டாங்க. 4 திட்டத்துக்கு வீட்டில் உள்ளவங்களே சேர்ந்து வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் தயவு செஞ்சு பெண்ணை இழிவுபடுத்தாதீங்க. மற்றவங்க வீட்டிலேருந்து வந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு தான் அது. நல்லபடியாக எல்லாரையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு நல்ல மனப்பக்குவத்தில் ஒவ்வொரு குடும்பமும் இருந்ததுன்னா பெண்களுக்கு அவமானமும் கெட்ட பெயரும் பழி சொல்லும் நேராத விதத்தில் நாம் தான் உறுதுணையாக இருக்கணும்.
ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தாலும் நீ எங்கேயும் போக வேணாமா, எங்கள் வீட்டிலே இரு, எங்கள் வீட்டு மகளாக இரு, பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு நீ எங்களோடயே இருந்துருமா அப்படின்னு ஒரு நல்ல மனிதாபிமானத்தோடு சொல்லி உங்கள் பொண்ணாவே கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டிங்கன்னா சமுதாயம் ஏங்க வேறு விதமாக பார்க்க போகுது, பேர் சொல்ல போகுது. எல்லாத்துக்கும் நாம் தாங்க காரணம். மனிதனாக நடந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான அவப்பெயரும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. தான் வீட்டுக்கு வந்தாலும் தன் மகளாக நினச்சி அந்த பெண்ணுக்கு நல்ல ஒரு ஸ்தாயஸ்தானத்தில் இருந்து புருஷன் வந்து ஒரு புருஷனாகவும் ஒரு சகோதரனாகவும் ஒரு அப்பாவாகவும் அரவணைப்போடு அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு தாய் தந்தையரையும் பார்த்துக்கிட்டு இருந்தான்னா ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது, நாட்டிலையும் பிரச்சனை வராது, கோர்ட்டுக்கும் கேஸ் வராது, எல்லாமே நல்லபடியாக முடியுங்க. என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க அப்படியே ஆளுங்கிற பட்டனையும் டெஸ்ட் பண்ணுங்கள். மெயினாக லைக் கொடுங்க. கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.